அம்மா, எனக்கு ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலம்மா. அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? இதுக்கப்புறம் தாங்க நமக்கு நிறைய வேலை இருக்கு. சரியா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, உனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க. அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன இப்ப சந்தோஷமா? என்ன ரேஷ்மா? வா ரேஷ்மா, போலாம். ஐயோ அச்சோ, என்னங்க நம்ம வாழ்க்கையில இந்த அளவுக்குலாம் திருப்ப வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லைங்க. கடவுள் நம்ம பக்கம் இருக்கா. அக்கா ஜோசியரை வர சொல்லிட்டாரு. அடுத்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட வேண்டியதான். அச்சோ, என் பொண்ணு முகத்துல வெக்கத்தை பாருங்களேன், என் தங்கம். ஓ, இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல வெக்கமா? டாடி, ஹேய், உன் வெக்கம் வேற லெவல். அப்படியே பாக்குறதுக்கு சின்ன ஆதிசங்கரி மாதிரியே இருக்க. அச்சோ டாடி, மேரேஜ் மட்டும் ஆகட்டும், ஆதிசங்கரி மாதிரி இல்ல, ஆதிசங்கரியாவே மாறி காட்டுற. உன் கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரேஷ்மா. ஐ லைக் இட். எங்க நம்ம லைஃப்ல நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்தா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்குங்க. எனக்கும் அப்படிதான் இருக்கு மம்மி. அப்படியா? ஆமாங்க. அப்ப இப்ப பாட்ட கேளு. போடுங்க. போடலாமா? என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. அந்த மக ராசி அந்த முழுக்க பேசி குட்டு மேளம் குட்டி வாசி. அந்த மக ராசி அந்த முழுக்க பேசி குட்டு மேளம் குட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி. இப்ப அந்த காயத்ரிக்கு இருக்கு, வா போலாம். குட்டி சத்தா மாதிரி போது பாரு. ஏய், இனிமே உங்க ஆட்டோலாம் செல்லுபடி ஆகாது. நாங்க வைக்கிறது தான் இந்த வீட்ல ரூல்ஸ். அதுக்கு கட்டுப்பட்டு இந்த வீட்ல இருக்கிறது தான் இரு, இல்லனா ஓடிடு. தேடி வந்தனா ஓடி போக மாட்டேன். உங்க மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். என்னடி செல்போன் ஆதாரத்தை காட்டி எங்களை மிரட்டலான்னு பாக்குறியா? ரேஷ்மா, இனிமே அதெல்லாம் செல்லாது. வசிய பூஜையில நான் செழியனை உட்கார வச்சத போய் இவ அன்னிக்கிட்ட சொன்னாலும் அதுவும் எடுபடாது. பாத்தியா, இனிமே ஆதிசங்கரி அண்ணியே எங்க கையில தான். பார்த்து இருந்துக்கோ. வா ரேஷ்மா. நான் இதை எதிர்பார்க்கல. சாரி தியா. சின்ன வயசுல போலீஸ்ல என்னை மாட்டி விட்டுட்டு என் வாழ்க்கைய மொத்தமா புரட்டி போட்ட அந்த ஆதிசங்கரி, அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா இப்ப நீ என் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அவ பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு அவ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடி கடைசியா உன்னை ஏத்துப்பான்னு நினைச்சேன். பழிக்கு முடிவு தேடாம சவால் விட்டு இன்னும் அவ மாறாம பழைய ஆதிசங்கரியா தான் இருக்கா. அவமானமா இருக்கு டாடி. இறங்கி அடிக்க போற நேரத்துல இப்படி அவுட் ஆகி நிக்கிறோமே, என்னால அதுல இருந்து வெளியில வரவே முடியல. ஏதாவது பண்ணணும், நாம யாருன்னு காட்டணும் டாடி. இப்ப சொல்லுதியா? அந்த செழியனை அடிச்சு தூக்கி போட்டு உன் காலடியில போடவா? சொல்லு. வேணாம் டாடி. செழியனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ரேஷ்மாவை முதல்ல முடிக்கணும். அவளை முடிச்சிட்டோம்னா உயிர் மேல இருக்கிற பயத்துல செழியனை மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சு எவளும் வரமாட்டா. அதான் கரெக்ட். கூட பிறந்த தம்பியோட மகளா போயிட்டா. இதுவே வேற ஒருத்திய ஆதிசங்கரி மருமகளா கொண்டு வருவேன்னு அத்தனை பேர் முன்னாடி சொல்லியிருந்தான்னா
அந்த இடத்திலேயே மருமகளை அறிமுகப்படுத்துறவளை நான் கொன்னுட்டு வந்திருப்பேன். அப்போ உங்க தம்பி மகங்கிற பாசம் உங்களை தடுத்துருச்சா? சொல்லுங்க. அந்த ரேஷ்மா செழியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு மன்னிச்சு விட போறீங்களா? எனக்கு மன்னிக்கெல்லாம் தெரியாது. கூட பிறந்தவங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்த. என் தம்பி இந்த அண்ணனை எதிர்க்காம ஒதுங்கி போனான்னா அவன் குடும்பத்தோட நல்லா வாழுவான். இல்ல ஆதிசங்கரிக்கு சம்மந்தி ஆகணும்னு நினைச்சான், அவனும் இருக்க மாட்டான், அவன் குடும்பமும் இருக்காது. நான் கெட்டவன்னு என் தம்பி தங்கச்சிக்கு தெரியும். நான் கேடு கெட்டவன்னு தெரியாது. தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்துறேன். இனி நாம யாருன்னு தெரிஞ்சிருச்சு. பணத்தாலையும் அதிகாரத்தாலையும் அவங்க நம்மள மிரட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னால நாம முந்திக்கணும். எங்க இருந்து எந்த ரூபத்துல எவன் தாக்குறான்னே தெரியாத அளவுக்கு மாறி மாறி மரண பயத்தை காட்டிக்கிட்டே இருங்க. இந்த ரங்கநாதன் பாசத்தை காட்டுறதா இருந்தாலும் சரி, பகைய காட்டுறதா இருந்தாலும் சரி, பாட கட்டுறதா இருந்தாலும் சரி, நான் தான் முதல்ல அந்த பயத்தை ஆதிசங்கரிக்கு ஏற்படுத்தணும். சார், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? என் தம்பி விஸ்வநாதனோட மக ரேஷ்மாவுக்கும் என் செழியனுக்கும் இதே மேடையில நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அம்மா அவசரப்பட்டுட்டாங்க. ரேஷ்மாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதை எப்படி நான் அம்மா கிட்ட சொல்றது? சொன்னா அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. ச்சே. என்ன செழியா, யோசனைலாம் பலமா இருக்கு. என்ன பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்த? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? என்ன செழியா இது கேள்வி? உன்னை பத்தியே எந்நேரமும் யோசிச்சுட்டு இருக்க. எனக்கு உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதா? செழியன், மேரேஜுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிறது உனக்கு பிடிக்காதுல்ல? சரி விடு, நமக்கு மேரேஜ் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். என்ன செழியா, நான் எவ்வளவு ஹாப்பியா உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நீ என்னடானா